Hi friends, போன வீடியோல pronoun part 1 பார்த்திருந்தீங்க இல்லையா? அதே continuation part 2 pronoun. Just a recall in pronoun. Pronoun என்னன்னு பார்த்தீங்கன்னா which is used instead of a noun. நவுனுக்கு பதில் யூஸ் பண்றது தான் pronoun. ஒரு நபரோட பெயர் தெரியுதுன்னு சொன்னா நம்ம பெயரை சொல்லி கூப்பிடுவோம். அந்த நபரோட பெயர் தெரியாத பட்சத்துல அவங்களே கண்டினியூஸா அவங்களோட நேமை சொல்ற பட்சத்துல we will use pronoun. அந்த pronounல first நம்ம பார்த்தது I. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது you. செகண்ட் பர்சன் சிங்குலர் you பத்தின வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? இதுல subject pronoun, object pronoun, possessive adjective, possessive pronoun, reflexive pronoun இந்த மாதிரி டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் pronoun டேபிள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி pronoun எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், ஏன் அதை வந்து இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு நபரோட பெயரே வச்சு நம்ம பேச முடியாது. ஸோ டு யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன் pronoun will be used. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரோனவுனை இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரோனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் இது மூலமா இதுல இருக்கிற அந்த ப்ரோனவுன் டேபிளை நீங்க முதல்ல தரோவா உங்க மதர் டங்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணும் பொழுது அந்த ப்ரோனவுன்ஸை நீங்க ப்ராப்பரான சென்டென்சஸ்ல ப்ராப்பரான முறையில நீங்க யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ பார்க்கலாம். யூ அப்படின்றது நீ, நீங்கள். இதுவே பெரியவங்களை சொல்லும் பொழுது ஒருத்தவங்களா இருந்தா கூட பெரியவங்களா இருக்கும்போது நம்ம எப்படி சொல்லுவோம், நீங்கள் அப்படின்னு சொல்வோம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் பியூட்டிஃபுல், நீ அழகா இருக்கிறாய், நீங்கள் அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல யூ எடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உன்னை, உங்களை. ஐ கால் யூ, நான் உன்னை கூப்பிட்டேன். ஐ கால்ட் யூ, நான் உங்களை கூப்பிட்டேன். ஐ மீட் யூ, நான் உன்னை சந்திக்கிறேன். ஐ மெட் யூ, நான் உங்களை சந்தித்தேன். ஸோ உன்னை அல்லது உங்களை. யுவர், உன்னுடைய. சிங்குலரா ஒருத்தவங்களை சின்னவங்களை சொல்லும் பொழுது உன்னுடைய. இது பெரியவங்களை சொல்லும் பொழுது உங்களுடைய. ஃபார் எக்ஸாம்பிள், யுவர் கார் இஸ் காஸ்ட்லி. யுவர் கார் இஸ் காஸ்ட்லி, உன்னுடைய அல்லது உங்களுடைய. கார் வந்து ரொம்ப விலை மதிப்புடையது அப்படின்னு சொல்றது. யுவர்ஸ், உன்னுடையது, உங்களுடையது. யுவர்ஸ் இஸ் ஆன் த டேபிள், உங்களுடையது மேஜையின் மேல் உள்ளது. யுவர்ஸ் இஸ் ஆன் த டேபிள். யுவர் செல்ஃப், ஒருத்தவங்களை மட்டும் சொல்லும் போது யுவர் செல்ஃப், நீயே, உன்னையே. டூ இட் யுவர் செல்ஃப், நீயே செய். எஸ், யுவர் செல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேரை சொல்றதுக்கு. எஸ், நீங்களே, உங்களையே. டூ இட் யுவர் செல்ஃப், நீங்களே செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு டூ இட் யுவர் செல்ஃப் யூஸ் பண்ணலாம். இந்த யூ ப்ரோனவுன்ல நான் சொல்லி கொடுத்த அந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் இதுல எதனா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ.